அதிமுக அந்த அளவுக்கு பலமாக இல்லை களத்தில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவாங்க, சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அந்த கருத்து ஏற்கத்தக்கதாக இருக்கா? அவர் இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேயே அதுக்கான பதில் இருக்குது. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அதிமுக பலமாக இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அதிமுக பலமாக இல்லைன்னு சொன்னால் அவங்க பலமாக இருக்கிறத அவங்க காட்டுறதுக்கு அதை தானே சொல்ல முடியும். முதல்ல அவங்க பலமாக இருக்காங்களா? இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 193 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தேர்தல் களத்தில் இருக்கிறார். நேற்றைக்கு கூட அந்தியூரில் மக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னதை அதை நான் ஆட்சிக்கு நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி உத்தரவாதம் தர்றாரு. அங்கே அந்த தொகுதிக்கே உரிய கோரிக்கைகள், அவங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வு சொல்கிறாரு. அந்த மக்களும் இவர்கிட்ட அந்த நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட சொல்கிறாங்க, அதை கேட்குறாங்க, அதை சொல்கிறாங்க. அதனால் களத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னும் தேர்தல் கருத்துக்கே எந்த எதிர்கட்சியாவது வந்திருக்கா? அதிமுகவை தவிர இல்லை. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், ஒரு மூத்த ஊடகவியலாளர், நிச்சயமா. அதனால அவங்க சொல்ல வருது என்னன்னா, பலமாக இல்லை, நீ களத்துல இல்லைங்கிற என்னன்னா மக்களை போய் சந்திக்கல, பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிறது இல்லை. இல்லை இல்லை, திமுக ஒரு பலமான கூட்டம் நம்பப்படுது. இன்னும் நிறைய பேரை சேர்த்துட்டே வர்றாங்க. இல்லை, நீங்கள் இதை சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. எது பலம்ன்றது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். மக்களுடைய வாக்கு தான் பலம். கண்டிப்பாக கட்சிகளுடைய எண்ணிக்கை பலம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அதுதான் அவங்களுடைய பலகீனம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி பலமாக இருந்தால் அவங்க 12 கட்சி 14 கட்சி போய் இப்போ 24 கட்சி 30 கட்சிக்குன்னு கூட்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவங்களுடைய பலகீனத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் மற்ற கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலமாக்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சது. அந்த கூட்டணி அமைந்த உடனே எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கூட்டணி பலம் இழந்து போச்சுன்றது அவங்களே உணர்றாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தனித்தனியாக இருந்ததுனால அவங்க வெற்றி பெற்றாங்கன்றது அவங்களே தெரியுது. ஆக இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இணைஞ்ச உடனே திமுக கூட்டணி பலம் இழந்து போச்சுன்றது அவங்க உணர்ந்ததுனால தான் கூடுதலாக புதிய கட்சிகள், அவங்களுக்கு எதிர்நிலை எடுத்த கட்சிகள்லாம் இன்னைக்கு சேர்க்க முயற்சி பண்றாங்க.